Hi soldiers. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிசியோட உருட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசியோட உருட்டுன்னு சொல்லலாம், மித்துன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வந்துட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. பட் இதை நான் எங்கேருந்து சில மித்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு இன்டகிரேட்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சேல்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேல்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ என்னாச்சுன்னா, கால் பண்ணி பிசி ரிலேட்டடாக பேசுகிறப்போ அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணேன். அதுலேருந்து வந்த ஒரு சில டவுட்ஸ் வந்துட்டு ஒரு மித்து மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு காமனாக நிறைய பேரும் கேட்டுற மாதிரி இருந்துச்சு. அதில் இருந்தும் ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மித்து வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் நானே நம்பிட்டு இருந்த ஒரு சில மித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மித்து நம்பர் 1, மோர் கோர் இஸ் ஈக்குவல் டு ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. இது நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட காலில் பண்ணுறப்போ இது வந்துட்டு கேட்டிருந்தாங்க. இவங்க சொன்ன அந்த சிபியோட நான் சொல்கிற ஒரு சிபியோ வந்துட்டு மேபி ஒரு கோர் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு இல்லை அந்த சிபியோ தான் எனக்கு வேணும், இது வந்துட்டு கோர் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஸோ என்னால் மல்டி டாஸ்கிங் பெருசாக பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு உண்மை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 சிபியூ எடுத்துக்கிறேன். ஒன்று வந்துட்டு இன்டெல் i7ல 13700 ப்ராசர் எடுத்துப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கோர் 12 த்ரெட் இருக்கிற ஒரு ப்ராசர். அதுக்கப்புறமா இன்டெல் i5ல 14600K ப்ராசர் எடுத்துப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோர் தான் 20 த்ரெட் இருக்கிற ஒரு ப்ராசர். இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றத பெஞ்ச் மார்க் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு 14 கோர் இருக்கிற இந்த ப்ராசருடைய பர்ஃபார்மன்ஸ் இதை விட 16 கோர் இருக்கிற இந்த ப்ராசருடைய பர்ஃபார்மன்ஸை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதுக்கான ரீசன் என்றது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரீசன் வந்துட்டு ஜென்ரேஷன் தான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13th ஜென்ரேஷன் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14th ஜென்ரேஷன் ப்ராசர். அதே மாதிரி கீக் பெஞ்சில் பார்த்தோம்னா இதில் வந்துட்டு 16 கோர் இருக்கிற ப்ராசருடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. பட் 14 கோர் இருக்கிற ப்ராசருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கான ரீசன் வந்துட்டு எல்லா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுற டூலும் வந்துட்டு ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணாது. அதுக்குன்னு ஒரு சில டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதோடைய பெஞ்ச் மார்க்கிங் ஸ்கோர்லாம் வந்து மாறுது. பட் இதை தாண்டி நமக்கு வந்துட்டு பாஸ் மார்க்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா 14 கோர் இருக்கிற இந்த ப்ராசருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் பெட்டராக இருக்குது. சிங்கிள் கோர்லேயும் சரி மல்டி கோர்லேயும் சரி. இல்லை இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு கோர் கவுண்ட்டை வச்சு நம்ம ஒரு ப்ராசரை வந்து எஜே பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோராக இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்காவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் இப்போ வர ப்ராசர் எல்லாமே வந்துட்டு எஃபிஷியன்சி கோர்னு ஒன்று வருது, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கோர்னு வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கோர் கவுண்ட்டை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராசோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ரெண்டாவது மித்து, என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு ஆர்கியூ பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஏஎம்டி ப்ராசர் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலை விட ஏஎம்டியில் வந்துட்டு ப்ரைஸ் வைஸில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்த்தோம்னா இன்டெலை விட ஏஎம்டி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இப்போ பட் நான் வந்துட்டு ஏஎம்டிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ப்ரைஸ் கம்மியாக இருந்து பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ப்ராசருக்கு தான் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நான் ஒரு ஏஎம்டி ப்ராசரை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து இன்டெல் ப்ராசர் தான் வேணும். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அது தப்புலாம் இல்லை. பட் என்னன்னா, இப்போது இந்த ப்ராசர் தான் பெஸ்ட்டு அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஐ மீன் இருக்கிறது நமக்கு வந்துட்டு 2 பிராண்டு தான், ஒன்று இன்டெல் இன்னொன்று ஏஎம்டி. இந்த 2 பிராண்டுமே வந்துட்டு ஒன்று ஒஸ்ட்டு இன்னொன்று பெட்ரு அப்படின்னு சொல்ல வரணும்னா அப்படிலாம் சொல்ல வரல. நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு பிராண்டை வந்துட்டு எப்பயுமே நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணலாம், மேபி இந்த ஒரு இதுக்கு சொல்கிறேன், சிபியூ பிராண்டுக்கு வந்துட்டு நம்ம 2 பிராண்டையும் வந்துட்டு பிராண்ட் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணணும்னா கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் வைஸ் தான் எப்பயுமே கம்பேர் பண்ணணும். எந்த ப்ராசர் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் தருதோ, ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அந்த ப்ராசர் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு இதில் போகிறப்போ DDR5ல போக முடியும், மேபி DDR4ல பார்க்க முடியும். இந்த மாதிரி அதிகமான ஃபீச்சர்ஸும் அதிகமான பர்ஃபார்மன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராசர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு பிராண்ட் வைஸ் வந்துட்டு ப்ராசரில் சூஸ் பண்ண வேணாம். மேபி நீங்கள் SMBSல சூஸ் பண்ணாலும் அது ஓகேவாக தான் இருக்கும். பிராண்ட் வைஸ் சூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. SSDயில் இல்லைனா ரேம்லலாம் கூட சூஸ் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் நீங்கள் CPU பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிராண்டில் வந்துட்டு 2 பிராண்டுமே நல்ல பிராண்ட் தான். இன்னும் சொல்ல போனால் இன்டெல்ல தான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ப்ராப்ளமே வந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூவால் நிறைய பேருக்கு வந்துட்டு பிசி வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறதால நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. இது வந்துட்டு காலில் எதுவும் இந்த மாதிரி எதுவும் கேட்கல. பட் இந்த மித்து வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு இதை பேசணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. என்னென்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுறதால நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய பிசி ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய ஐகான்ஸ் வந்துட்டு ஒரு பிளிங்க் ஆகிட்டு வரும். அப்போ நம்மளுக்கு என்ன நம்ம மைண்டில் தோணும் அப்படின்னா, நம்மளோட பிசியில் இருக்கிற மொத்த ஓஎஸ்மே மொத்த சாஃப்ட்வேருமே வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய மைண்டை வந்துட்டு தோணும். பட் உண்மை என்னென்னா, உண்மையாகவே அந்த ஐகான்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வரும். இந்த ரெஃப்ரெஷ் வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம். பட் அந்த ஃபைல்
நேம் வந்துட்டு சேஞ்சே ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ அந்த ஃபைல் நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு ஒரு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறோம், அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வால்பேப்பர் சேஞ்ச் ஆகலைன்ற பட்சத்தில் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு அதில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோடைய ரெஃப்ரெஷ் வந்துட்டு லிமிட் வந்துட்டு இது வரைக்கும் தான். இதை தாண்டி நம்ம ஓஎஸ் வரைக்கும் அது வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வருமானு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் ஆகாது. இன்னும் சொல்லணும்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஒருபோதும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ எவ்வளோ தான். இன்னும் அப்கமிங் டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய்.